தலைப்பு செய்திகள். பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர், மாணவி படுகாயம். பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விசேட அறிவிப்பு. சாதாரண தர பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு தடை. இலங்கை போக்குவரத்து சபையில் பெண் பஸ் நடத்துனர்கள் நியமிப்பு. பாகிஸ்தான் மசூதி குண்டுவெடிப்பு, பலி எண்ணிக்கை 69 அதிகரிப்பு. விரிவான செய்திகள். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட நானோயா நகரிலுள்ள பிரபல பாடசாலையொன்றில் ஆசிரியர் ஒருவர் மாணவியை கடுமையாக தாக்கியுள்ளதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த தரம் 8 கல்வி கற்கும் மாணவி மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி குறித்த பாடசாலையில் இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அன்று மாலை மாணவி நானோயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். எனினும் மாணவியின் உடல்நிலை நேற்று மோசமடைந்துள்ளது. தொடர்ச்சியான தலைவலி, தலைச்சுற்று, குமட்டல் மற்றும் உடல்வலி அதிகரித்துள்ள நிலையில் அவரை நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி இது குறித்து தெரிவிக்கையில், குறித்த ஆசிரியர் வழமையாகவே மாணவிகளை தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் அடிப்பதுமே வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த 5ஆம் தேதி எனது பெற்றோரை இழுத்து மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியவர் எனது கன்னம் மற்றும் செவி பகுதிகளில் கடுமையாக தாக்கினார். இறுதியில் எனது தலையை பிடித்து மேசையில் மோதியதுடன் முழங்கையால் முதுகு பகுதியில் பலமாக தாக்கினார். வலியின் உச்சகட்டத்தால் எனக்கு தானாகவே சிறுநீர் கசிவு ஏற்பட்டது. பாடசாலை முடியும் வரை அதே நிலையிலேயே நான் இருந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்கள் மற்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இந்த ஆசிரியர் முன்னரும் பல மாணவர்களை இவ்வாறே மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னர் ஒரு மாணவனை தும்புத்தடியால் தாக்கிய சம்பவம் பதிவாகியுள்ளது. மாணவியின் பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய நானோயா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த ஆசிரியரை விசாரணைக்கு உட்படுத்தவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை காரணமாக எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை மேலதிக வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில், சாதாரண தர பரீட்சையை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 3545 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் நடத்துவது உள்ளிட்ட அது தொடர்பான அனைத்து சேவைகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையில் 19 பெண் நடத்துனர்கள் நிரந்தர பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது இலங்கையின் பொது போக்குவரத்து துறைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாகும். மாக்கும்பர மல்டி மாடல் போக்குவரத்து மையத்தில் வெள்ளிக்கிழமை அன்று இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா அரியரத்ன, கொழும்பு பாராளுமன்ற உறுப்பினர் சமன் மாலி குணசிங்க மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் சஜீவ கனகரட்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் கௌசல்யா இந்த நிகழ்வை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று விவரித்தார். நியமிக்கப்பட்டவர்கள் இலங்கை போக்குவரத்து சபையின் முதல் அதிகாரப்பூர்வ பெண் நடத்துனர்களாக வரலாற்றில் இணைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பதவியேற்றதிலிருந்து போக்குவரத்து துறையில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி பெண்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்க்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு அரசு சேவையிலுள்ள பட்டதாரிகள் மற்றும் ஏனைய பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை கோருவது தொடர்பான அறிவித்தலை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதியிடப்பட்ட 2474 கீழ் 18ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் 2023 பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி நிலவரப்படி தற்போது அரசு சேவையில் உள்ள மற்றும்
2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி நிலவரப்படி 45 வயதுக்கு மிகாமல் அந்த திகதியில் பட்டப்படிப்பு தகுதிகளை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2474 கீழ் 18ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் பின்வரும் பிரிவுகளின் கீழ் பட்டப்படிப்பு தகுதிகளை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதியன்று 40 வயதுக்கு குறைந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த அரசு சேவையில் ஈடுபடாத பட்டதாரிகள். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதியன்று 40 வயதுக்கு குறைந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த 2023 பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதிக்கு பின்னர் அரசு சேவையில் நியமனம் பெற்று தற்போது வரை சேவையில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதியன்று 40 வயதுக்கு குறைந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதியன்று அரசு சேவையில் ஈடுபட்டிருந்த போதிலும் தற்போது முறையான அனுமதியுடன் அப்பதவியிலிருந்து விலகியுள்ள உத்தியோகத்தர்கள். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதியன்று 40 வயதுக்கு குறைந்த அக்கால பகுதியில் அரசு சேவையில் பதவியொன்றை வகித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதிக்கு பின்னர் பட்டத்தகமை பெற்ற அரசு உத்தியோகத்தர்கள். 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் திகதியன்று வெளியிடப்பட்ட இலக்கம் 2317 கொண்ட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுபவர்களாயின் இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவ்வாறு ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம், கடிதம் கிடைக்கும் முகவரி என்பவற்றில் திருத்தங்கள் இருப்பின் மட்டும் பரீட்சை திணைக்களத்தின் உரிய இணைப்பின் ஊடாக கோரிக்கைகளை முன்வைத்து அந்த திருத்தங்களை மேற்கொள்ளவும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கதீஜா துல் குப்ரா மசூதியில் மக்கள் அதிகம் கூடியிருந்த சமயம் குண்டுவெடிப்பொன்று நிகழ்ந்துள்ளது. சந்தேக நபர் ஒருவர் மசூதி வாயில் அருகே தடுத்து நிறுத்தப்பட்ட போது தன் உடலில் கட்டியிருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்துள்ளார். குண்டுவெடிப்பு தாக்கத்தால் கட்டிடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. அங்கு மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதனை அடுத்து இஸ்லாமாபாத் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தான் மசூதியில் நடந்த தற்கொலை படை தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 69ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 170க்கும் அதிகமானோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் என உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் விளாடிமிர் அலெக்சிவ் வீடு அமைந்துள்ளது. இந்நிலையில் தனது குடியிருப்பு முன் நின்று கொண்டிருந்த அலெக்சேவின் மீது மர்ம நபர்கள் திடீரென்று துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த கொலை முயற்சிக்கு பின்னணியில் உக்ரைன் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அலெக்சியோவ் அந்த நாட்டின் அதிபர் புட்டினுக்கு நெருக்கமானவர் என கூறப்படுகின்றது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு இணையதளங்கள் மூலமாக போலியான இந்திய மருந்துகள் சட்டவிரோதமாக விற்கப்படுவது குறித்து புகார்கள் எழுந்துள்ளன. மேலும் வைத்தியர்கள் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்துகளை உட்கொண்ட 10 பேர் உயிரிழந்தது குறித்து அந்த நாட்டின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு விசாரித்தது. இதற்காக இந்தியாவின் அமலாக்கத்துறையிடம் அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் தகவல்களை பெற்றது. அதன்படி இந்தியாவில் இயங்கி வந்த ஒரு சர்வதேச குற்றவியல் கும்பலுக்கு சொந்தமான 200க்கும் மேற்பட்ட இணையதளங்கள் மூலமாக அமெரிக்காவில் அந்த போலி மருந்துகள் சட்டவிரோதமாக விற்றமை தெரிய வந்துள்ளது. இந்த இணையதளங்கள் முறையான வைத்தியர் பரிந்துரை சீட்டையின்றி போலியான மற்றும் தடை செய்யப்பட்ட மருந்துகளை விற்பனை செய்து வந்துள்ளன. இந்த இணையதளங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்ட பல மாத்திரைகளில் உயிருக்கு ஆபத்தான பொருட்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலி இந்திய மருந்துகளை விற்ற 200 இணையதளங்கள் அமெரிக்காவில் முடக்கப்பட்டன. நியூயார்க்கில் இருந்த இந்தியர்கள் உட்பட 4 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது.
வரலாற்றில் இன்று 1999 உலக தமிழனிய மாநாடு சென்னையில் ஆரம்பமானது. 2005 விடுதலை புலிகளின் மட்டு அம்பாறை அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் உட்பட 4 விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தினரின் தாக்குதலில் உயிரிழந்தனர். 2009 ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் மிக பெரும் இயற்கை அனர்த்தமான விக்டோரியா மாநில காட்டுத்தீயினால் 173 பேர் உயிரிழந்தனர். 2012 மாலைதீவுகளில் 23 நாட்கள் இடம்பெற்ற அரச எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து ஜனாதிபதி முகமது நசீது பதவியில் இருந்து விலகினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.